கைஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு வழியாக ஃபைனலாக ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ வால்பாறை, கேரளா, அலப்பி எல்லா இடத்துக்கும் போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம அந்த ராவணனுக்கு எப்படி கிருஷ்ணா தேர் ஓட்டினாரு, எங்களுக்குலாம் இந்த கிருஷ்ணா தேர் ஓட்டினாரு. அர்ஜுனன் சரி பாடப்பட்ட ஒரு 10 பேர்ல அவ்வளவு 10 பேர் அது நாலாண்டா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 160 ஒரு 200 பிளஸ் இருக்காங்கடா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். சோ இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஸ்ட்ரைட் தான் ப்ரோ. நீங்க ஸ்ட்ரைட்னா பாலத்து மேல ஏறணும்டா. ஐயோ வால்பாறை போறதுக்கு முன்னாடியே இது எந்த இடம்னா? இது எந்த இடம்? கோவை பேக்ஸ். நம்ம பாய்ஸ்லாம் பாருங்க. அழகாத்தான் இருக்கு. வால்பாறை ஏறுறோம். அதுக்கு முன்னாடியே டீ, வடை, பச்சி எல்லாம் போட்டு பச்சி சாப்பிட்டோம் गाइस. பச்சி சாப்பிட்டோம். கேமரா ஆன் பண்றோம். ரெண்டு கேமரா பச்சி இல்ல गाइस. டக்குன்னு அது வராதுடா அந்த மாதிரி. गाइस வீடியோஸ்லாம் எடுக்கறாங்க. ட்ரிப்புக்கு ஸ்டோரி போடணுமா? உள்ள இருந்து அவர் என்னமோ பண்றாரு. ஹாய் கோவை பேக்ஸ். இவர் தான் நம்ம டீமோட பெஸ்ட் கேமராமேனு. இவர் எடுக்கிற பார்த்தா டேரக்டர் ஆயிடுவார் போல. அந்த அளவுக்கு ஆங்கிள் டைரக்ஷன்லாம் பார்க்குறாரு. என்னென்ன எதுக்கு ஆனால் இதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. எடிட் மட்டும் பண்ணாமல் இருக்கட்டும். இவன் என்னன்னா இந்த பிச்சைக்கா இந்த गाइस வால்பாறைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? நம்ம டிரைவர் கன்ஃபியூஸ் ஆகுது. இது நல்ல ஹேப்பிங் இல்லடா. இது ஹேப்பிங் பண்ணா ஸ்டார்ட் ஆமா அவ்வளவுதான். வால்பாறை வந்தாச்சு. மாஸ் காட்ட போறோம். செகண்ட்லயே போலாம். எல்லாமே அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னா தெரியுமா, இங்க ரொம்ப ஏர்னாலே பெரிய எல்லா ஹோட்டல்ஸ் தான் சொன்னா வீடா இருக்கு. அத விட்டா சொன்னானா இல்லையா? ஊட்டினா குன்னூர் அந்த மாதிரி பெரிய ஊர் இருக்கு. நீ உண்மையாவே வால்பாறை வந்திருக்கியா? வந்திருக்கேன் இருந்துச்சுடா. உண்மையிலேயே சொல்லாத இந்த டாபிக். ஒருவேளை பெண்டில இருந்த இல்ல அதனால சாம அந்த டாபிக் எடுத்து செத்து வராடா. நம்ம இனோவா காரனை வேற விட்டுட்டோம். ஹாய் गाइस, ஃபர்ஸ்ட் டைம் என் நண்பன் வந்து ஹில்ஸ் டிரைவ் பண்றான். வேற மாதிரி பாரத் பெட்ரோலியம். அதான் என் நண்பன் ஹைவேஸ்ல ஹையா போற வேண்டாம். இது கொஞ்சம் பரவாயில்ல. கெட்ட விஷயமா சொல்ல வாயில வருது, ஆனா சொல்ல முடியல என்னால இந்த நேரத்துல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹில்ஸ் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் நண்பனோட பொறுமையை வந்து சோதிக்கிற மாதிரி நான் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணக்கூடாது பாத்துக்கலாம். ஒருத்தன் இப்ப கீழே விழுவ போறான் இந்த மலையில இருந்து. அது கண்டிப்பா நீங்க வந்து மங்காத்தா படத்துல அஜித் பண்ணது வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம் போனாங்க. இருங்க பாருங்க. என்ன ரீக்ரியேட் பண்ண போறீங்க? மங்காத்தா படத்தை தள்ளி விடுவார்ல, அது மாதிரி தள்ளி விடுவாங்க. அப்ப உங்க மாமனார் வந்து நந்தாவா? ஆமா. த்ரிஷா யார் அப்ப? த்ரிஷா வந்து யாரா? சலா ராம்நாத் இருக்கு. லயமே சிஎம் சிவமே லயம். சைடுல ராகுல் அடிக்கிறீங்களா? ராம்நாத் த்ரிஷாவா? சொல்லுங்க. ராகுல் வாய மூடிட்டானேடா. மௌனம் சம்மதம். அவ்வளவுதான். ராகுல் வாயடைச்சே விட்டாங்க. லயமே சிவம் சிவமே லயம். 20 வந்துட்டோம்டா. ஹாஃப் 20 சக்சஸ்ஃபுல்லா கொஞ்சம் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணி. அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் தான் சொல்றியாடா சஞ்சய்? இன்னும் கொஞ்சம் மேல ஏறி யார் மிஸ்டேக் மேக்ஸ் லேண்ட் அப்படிங்கற மாதிரி நம்ம கிருஷ்ணா வந்து மிஸ்டேக் பண்ணாம லேண்ட் பண்றாரு. ஓகே டக்கு நிச்க்கு. என்னடா இங்கே நின்னுட்டான்? ஏய்
இவன் நம்மளை விட பெரிய எல்போடா இருப்பான் போலடா. அவன் கரெக்டா தான் ஓட்டுறான். தெளிவா இருக்கு அந்த தம்பி. அவன் எல்போ இல்ல, நம்ம தான். நம்ம தான் elbow. இப்ப நம்ம போயிருந்தா அவன் நின்று இருப்பான் தெரியுமா? அதெல்லாம் கரெக்ட். அந்த கண்டக்டர் சாமி கும்பிடு. சிவமே மயம் சிவம் லயமே சிவம். நான் எடுக்கிறேன். இங்க இருந்து எடுக்கலாம் கரெக்டா. நான் எடுக்கிறேன். என்ன எடுக்க போற? அபியே காட்டவே இல்ல நீ. அபியெல்லாம் இங்கிட்டு சைடுல காமிச்சிட்டேன். அபி சைடுல வருவா. गाइस இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்ல இந்த இருக்கோம். ராகுல் காதல் Fourth gear ல உங்க வந்து ஆ. vlogger வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அடுத்துட்டீங்கன்னா வண்டியில வாய் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. சீட் பெல்ட் கார்ல ஏறினா சீட் பெல்ட் போடுற ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட இல்லாம ஏர் ஃபோர்ஸ்ல வந்து வேலை பார்க்கறாரு. இவர் வந்து நம்ம தோழர் இதுக்கு ஏர் ஃபோர்ஸ்க்கு என்னடா சம்பந்தம்? வசிப்பது வந்து கோகுல நகர் ஆத்துக்கரை பக்கத்துல இருக்காரு. யாரு? இவர் வந்து அபினோ. அவர் இவர் தான் வந்து கோகுல நகர்ல சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. மல்டி இதுடா அதெல்லாம் சூப்பர் சரவணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ். நம்ம சிங்கம் சூர்யா வந்து 5 லட்சம் ரூபாய் அப்படி வரும். இப்போ வந்து நம்ம உங்க விளாக்கர் நந்தா நம்ம கிருஷ்ணா வந்து விஐபி தனுஷ் மாதிரியே கட்டினா நான் வந்து பில்டிங் தான் கட்டுவேன் அப்படிங்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காரு. பசங்களோட சேர்ந்தா கட்டுவே பாத்துருக்காரு. துபாய் கூட போகாம இருக்காருன்னா பாத்துக்கங்க. அது அவர் டேடி வேற கூப்பிடுறாரு. அதுல வேற அவருக்கு இப்ப வேற குறிஞ்சி பூ வேற லைட்டா பூக்குது. குறிஞ்சி பூலாம் பூக்குது அவருக்கு. நந்தாக்கெல்லாம் குறிஞ்சி பூ பூத்து அறுந்து போச்சு. ஆமா, எவ்ரி எண்ட்ஸ் இன் பிகின் நியூ லைஃப் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம வந்து ஆமா அதுக்கு தான் இப்ப நம்ம வால்பாறை வரோம் புதுசா. சூப்பரா இருக்கு. இதை ஏறா நீ கம்பேக் இந்தா வாங்கிடு அப்படியே. பின்னாடி அப்ப நிப்பாட்டு. சரி சரி வந்தாச்சு. அடுத்த பெண்ட்ல பாத்துக்குறோம். இங்கதான்டா இப்படிதான் நல்லா ரைட்ல ஏறி இப்போ லெஃப்ட் இப்போ ரைட் அதுக்கு முன்னாடி என்னை காட்டாத. சீட் பெல்ட் போடலாமே. போடுவோம். எடுத்துட்டியா போட்டோ? சூப்பரா இருக்குடா. எடுத்துக்கணும். இந்த சைடு பாரு அப்படி சன் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம லேட்டா வந்திருந்தோம்னா பார்க்க முடியாது. வீடியோ எடுத்தோம்னா ஒன்று நல்லா இருக்கும் அவ்வளோதான். ஆனா அந்த ட்ரிப்பை நான் மட்டும் இல்லாட்டினா ராகுல் மிஸ் பண்ணிருப்பான்டா கண்டிப்பா. எவ்வளவு நாய் பேசுனா பேச்சு. நான் டிஎஸ்எல்ஆர் கேமரா கேக்குது. என் நன்மை கிருஷ்ணாவோட போன் இருக்கு, ஐபோனு. அதெல்லாம் ஒரு டொக்கு போனு. ஆனா டிஎஸ்எல்ஆர் இருந்தாதான் வருவேன். இறங்கி போடா ராகுல், நீ வராதடா, திருச்சி போடா. இறங்கி விட்டீங்கன்னா நாங்க போட்டோ எடுப்பீங்களா? இன்னும் இடம் இருக்குடா மச்சான் இதை விட. கிருஷ்ணா போட்டோ கிருஷ்ணா உடனே ஜாப்பனீஸ் பிளாசம் என்னடா ஜப்பான் இங்கே ஹாஸ்பிடல்லாம் இருக்குடா. ஹாஸ்பிடல்ல கண்டிப்பா இருக்குடா. கார் அந்த கீழ இங்க நிப்பாட்றா. வாட்டர் ஃபால் ஊரு அந்த ஏரியா. கட் பண்றாத. என்னடா கட் பண்றா? தம்பி ராகுல், இது நம்ம ஊர் இல்ல. உன்னை டவுசரை கழட்டி ஓட விட்டுருவாங்க பாத்துக்க. சொன்னது நான் பேசவே இல்ல, பைத்தியக்காரன். காதும் கேட்காதடா. இது பஸ் ஸ்டாண்ட் தான்டா. எங்கடா? இந்த மேல ஏற சொன்னாரு. இங்க நிப்பாட்டு கார். எண்டிங்ல நிப்பாட்டு, கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்றா. விசிபிளா சஞ்சய் வாடா. அந்த போஸ்ட் ஆபீஸ் போடுங்க சைடுல, அப்படி நிப்பாட்டு. गाइस ஒரு வழியா வால்பாறைக்கு வந்தாச்சு. गाइस இனிமே தான் அட்வென்ச்சரே இருக்கு. நண்பன் வந்து ஒரு வேலையை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இனிமே தான் அட்வென்ச்சரே. வீராபுரியா விடு, நான் எடுக்கிறேன். गाइस இவனுக்கு வந்து இப்போ ஹேண்டில் பண்ண தெரியல. கீழே விட்டுறாத, கரெக்டா வச்சுக்க. गाइस இந்த மாதிரி இதெல்லாம் நீங்களாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி வால்பாறைக்கெல்லாம் வந்து லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொஞ்சம் வயசான ஆளு, அவர் பேச்ச நீங்க கேட்காதீங்க. வாழ்க்கை வந்து நம்ம ஒரு தடவை தான் வாழ போறோம், அதனால என்ஜாய் பண்ணி வாழுங்க गाइस. இந்த நாயே வரமாட்டேன்னு என்ஜாய் பண்ணி வாழுங்க गाइस. இவனே இவரோட வந்து சேராதீங்க. தாத்தா ஒரு லாக்ஸ் வந்து பார்க்காதீங்க. நான் பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன் டைமே இல்லாம. அப்போ நாங்க நீங்க வந்து வெட்டியா இருக்கீங்க ப்ரோ. ஐ அம் ஏர் ஃபோர்ஸ் பைலட் அண்ட் ஆஃப் பண்ணி பரவாயில்ல தெரியுமா? கரெக்ட் தான் गाइस. வால்பாறையில் வந்து என்ன ஒரு மிஸ்டேக்னா, இங்க வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எதுவுமே பண்ண முடியல. இங்க ஆனா கேஸ் ஆகும். வால்பாறையில புலி வந்து அடிச்சிருச்சு. புலி
ஒரு மனுஷனுக்கு எது தேவையோ அது வைக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு எது தேவை guys? அவசரத்துக்கு போறதுக்கு. ஆறு ஏதோ வரும் 9 இன்னும் 10 இன்னும் 11 தான். அந்த அக்கா சொன்ன மாதிரி வால்பாறை வந்து நினைக்கிறேன் 7 கிலோமீட்டர்ல. இது இந்த படத்துல அதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் காரணம், ஒரு மயிருக்கு லாய்க்கலாம். guys நான் வந்து நான் என்ன சொன்னேன், செக் போஸ்ட் கிட்ட சொன்னேன், நீங்க ராகலாம் பார்க்காதீங்க அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஆமா இவர் போனா வந்து விஐபி மயிர் எங்க போய்ப்பா அந்த இதை திருப்ப போறியாங்க. நானா இருந்தா கண்டிப்பா நேரம் போயிட்டு வாட்டர் பாட்டில் இருந்துடா ஆஃப் பண்றா. என்ன அதெல்லாம் போட்டீங்கன்னா செத்துருவேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு வீடா போடுறாங்க. தாக்கப்பட்ட கரண்ட்ல இருக்கிற ஆட்சி தாக்கப்பட்டுருச்சுடா. முன்னாடி இருக்கு போய் வச்சிருக்க வேண்டியதானே. அதான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்களா. போட்டுக்கணும்டா டாய்லெட் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே டெம்பரரி டாய்லெட் வைக்கணும். இந்த பக்கத்துல இருக்கு அது பஸ் ஸ்டாண்ட் இந்த இங்க ஒரு கேரளா தான்டா. கேரளாடா உண்மைக்குமே. நீ இப்ப ஏறும் போது உனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் கிடையாது, ரெஸ்ட் ரூம்ல இருந்து தண்ணில இருந்து உனக்கு எல்லாமே அங்க இது பண்ணுவாங்கடா. கேரளா தான்டா. கேரளா தான். தமிழ்நாடு தான். ஒரு மயிலுக்கு லாய்க்கல உங்க காய்ஸ் ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ரெசார்ட் நம்ம 40 பெட் மேலே ஏறிடுவோம். நீ அதை எடு. பஸ் வருது. இனி வந்து கிருஷ்ணா வந்து ஹில்ஸ் டிரைவரா மாறிட்டாரு. லடாக் தான் அப்படி நினைக்காத. தெரியும் நான் உனக்கு தெரியாதா நான் எப்ப எப்படி போவேன். மதன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்ப நான் வந்து என் உயிரை பத்தி கவலைப்பட மாட்டேன். உயிர் என்ன தம்பி நீ போன்ல பேசின ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு வீட்டுல கிருஷ்ணாவா சஞ்சய் வீட்டுல இது ராகுல் வந்து பேசின ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். டேய் கிருஷ்ணா ஓட்டிடுவானாடா. ஆடியோ நான் கிருஷ்ணா ஓட்டிடுவான் எனக்கு தெரியும். ஆனா இந்த இதுல என்ன திலேச விட்டோம் பாத்தியா. அவன் போறன்னு சொல்றே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்டா. அவன் உண்மையிலேயே போர் திலேஷ் வந்தா என்னது கார் கழுவி நாய் பைக்லயே அந்த பேச்சு பேசுவான்டா. கிருஷ்ணா ராகுல் ஒரு நிமிஷம் கிருஷ்ணா போனுக்கு மட்டும் கால் பண்ணுவேன். நீ கால் பண்ணு. இந்ததான்டா இருக்கேன். கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. உன் போன்ல ஸ்பீக்கர் இல்ல சும்மா நீ கால் பண்ணு போகுதான்னு பாப்போம். யாருக்குடா? கிருஷ்ணாக்கு தான். எனக்கு கேட்டா கால் நீ பண்ணு நான் சொல்றேன். ஏய் உண்மையில போன் போக மாட்டீதா? கவர் இல்ல. ஏன்னா அதுல ஒரு கண்டென்ட் இருக்கு. அதான்டா இந்த மூலையை கட் பண்ண மாட்டேன். கட் பண்றாத. எதுடா அக்கா வேலையில பக்கத்துல இருக்கு. ஆக்டிங் மீட்டிங் அக்கா போவீங்க அப்படினா கேக்குறான். ஆனா எல்லா இடத்தையும் கவர் பண்ணோம்னா இங்க போயிட்டு வந்துட்டோம்னு ஒரு இது இருக்கும்ல. ஆலப்புழா போகண்டா. அங்கதானே இந்த போட்லாம் இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா? ஆலப்புழா போட்ட கொண்டு வந்து ராம்நாட்ல பால் காய்ச்சிடுவான்டா இவன். அவ்வளவுதான். நீ கிருஷ்ணா அழுத்தழுத்துன்னு அழுத்துறேன். ரோடே பாருங்களேன். ஒரு அட்வென்ச்சரா ஒரு மாசா இருக்கு. கேமரா செல்ஃபி ஸ்டிக் ஹேண்டில் பண்ண தெரியல. ஆட்டி கோலம் டேய் அதாவது நம்ம வந்து அட்வென்ச்சர் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்படிதான் குளுங்களுக்கு குட் பை சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. பேச கத்துக்கிட்டான் போல. 4 வாரத்தை எவனையும் பார்த்துருக்கேன். யாரடா விஜய் சுத்துவா. அவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்ம கத்துக்குட்டிடா. அவையும் ஒன்ன மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியா? ஊர்ல வந்து பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ராகரம் போயிட்டு ப்ரமோஷன் நம்ம ஊரை ப்ரோமோட் போடாடு அந்த மாதிரிலாம் ஊரை ப்ரோமோட் பண்ண அப்படின்னு பேசுறான். நானா இருக்க மாட்டேன் ஊர்ல. அடுத்து போயிருவேன். ஃபாரின்ல செட்டில் ஆயிருவேன். அப்புறம் அதுக்குலாம் நீனா ஊரை ப்ரோமோட் பண்ண சொல்ற? நாயே நான் பிறந்த ஊர்ல. எந்த ஊரு? வட்டகுடி. அங்கதான் பிறந்தியா? ஆமா. ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பிறந்திருப்ப. இல்ல சாரி. அந்த காமெடி யோசிச்சடா இவ்வளவு நேரம். முன்னாடியே சொல்லிருக்கோம்ல. சிரிச்சிருப்பியா? அந்த சஞ்சய் சிரிச்சிட்டானுங்க. அது அதுக்கு சிரிக்கிறேன். ஓ இந்த ஹாஸ்பிடல்ல பார்த்த உடனே அந்த காமெடி பண்ண முடியலடா. அடே மீரா நான் இத இறக்கவா? தள்ளுறா இது இறக்கு. நீ கீழ இறக்கு மேல இறக்கு. நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க போது வந்து எங்க போனாலும் ஒண்ணாதான் போக போறோம். அதனால பிரச்சனையே இல்ல. சரியா? உங்க மறுக்குங்கா. ஏய் சூப்பராடா. மரம் தான்டா இங்க நடுவுல நிக்குது பாரு. கிளைமேட் गाइस
வால்பாறை வந்தாச்சு. நமக்கு அடைக்குது கைஸ். நமக்கு செகண்ட் டைமு. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க டீ எஸ்டேட்டு வேற மாதிரி இருக்குடா. சூப்பரா இருக்கு. பின்னாடி பாருங்க வியூவை. கொடூரமா இருக்கு கைஸ். தூரமா இருக்கு. அப்படியே ஒரு வழியா நம்ம ட்ரிப்பை வந்து பாய்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதாவது நிறைய பேர் கேன்சல் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரிப் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு. சோ இனிமே வர எல்லா ட்ரிப்புமே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணிடலாம். அப்படியே காதெல்லாம் அடைக்குது, கிருகிருன்னு இருக்கு குளிர்ல. நல்லா இருக்கு. இந்த சைடு ரோட பாருங்க கைஸ், நடக்கிற பாதையை அப்படியே சும்மா பேச அது மாறாதரா. அதான் ஒரு ப்ராப்ளம். இங்க வரேன் கைஸ், எப்படி இருக்குன்னு பாதை. இப்படி போயிட்டு இருக்கோம். இப்படி போனால் மேலே அப்படியே சாய்வெல்லாம் போய்கிட்டே இருக்கும் கைஸ். கேமராமேன் ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒழுங்கா வச்சிருக்கான். ஆனால் சாய் இது சுத்துது உள்ளுது. ஃபோனை கீழே விட்டுறாங்க. சரி அவங்க பாரு ஃபோன் அடிக்க முடியாதா, தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இது பண்ண போறாடா. வாடா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். தேட போகிறாங்க கைஸ், அதே பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குதா. அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கம்பேக்கே கொடுக்க போகிறோம். வெறித்தனமான கம்பேக். போங்க கரெக்டாக நீங்கள் ஸ்லிப் ஆக்கி விழுந்துட போறீங்க. லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி பாய்ஸோடலாம் ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணிடுங்க கைஸ். எல்லாம் வீடியோ எடுத்து வச்சு எங்கள் எடிட்டில் போடுறது சூப்பராக இருக்கு. என்னடா வைப்ரேட் ஆகுது, ஃபோன் வருதுடா. ஆனால் பாரு பரவாயில்ல, நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுல. என்னாலதான் சக்சஸ்ஃபுல்லா செருப்பால் அடிப்பேன் நாயே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன பேச்சு பேசுறான் பாரு. இந்த மாதிரி இல்லை இந்த பிளான்டேஷன் நிற்கிற மாதிரி அதானே இங்கே ஏர்போர்ட்ல காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போடுவாங்க. வால்பாறையில் உங்களுக்கு டவர் கிடைக்கும் காய்ஸ். நீங்கள் வந்து ஒரு 30 பென்ஸுக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீட்டாக அவங்க ரியல் ஃப்ரெண்ட் பேசிக்கலாம் காய்ஸ். வீட்டில் சூடாக இருக்குல்ல, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி உட்காந்தா எப்படி இருக்கும். ஒரு அப்படி காய்ஸ் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கருத்தூசி போடுவார். அப்பப்போ கேட்டுக்கோங்க அவருக்கு பேசுறதெல்லாம். நாய் நேரம் மிஸ் பண்ணிருப்பாங்க गाइस. நான் மட்டும் சொல்லலட்டலாம். இப்ப வந்துட்டு என்ன பேச்சு, இப்ப வந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுறான் பாருங்களேன். ஆய் போய்ட்டா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் கிருஷ்ணா. அவளவே அடுத்து கிருஷ்ணா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நடந்து போலாம்ல இப்படியே. போடா. ஏய் மேல ஏன் இப்படி ஏறிடலாம்டா. இதுக்கு ஏறது ஈஸிடா. பாத்து நம்ம பாட்டுல ஏறலாம். गाइस டீ எஸ்டேட்ல வந்து நம்ம ஏறி பார்க்கறோம். அதான் பாம்பு இருக்குமோ? பாம்பா? ஐடி போகாதடா, வாடா நம்ம போட்டோ எடுப்போம். ஏய் செருப்பு போட்டு ஏற வேணாம், வழுக்கும். வா நீ வா. ஏய் வேற சேஃப்டி ஃபர்ஸ்ட் வீட்ல சொல்லி தான் அனுப்புவாங்க. அப்புறம் நடந்து போற மாதிரி ஏறா வந்தா. உங்களை நம்பி எங்களை நம்பி அனுப்புறாங்க. நடந்து போற மாதிரி எல்லா மாதிரி வீடியோ எடுத்துறா. லேண்ட்ஸ்கேப் இது. இவர் வந்து போட்டோகிராஃபர், எப்போ போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ் மாதிரியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ்டா, டீப் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்னடா போ ரொம்ப ஜில்லுன்னு ஆகுது. பெட்கோ அடிக்குதுடா. போய் கேக்குதுடா. 2026 டிவி கேடா. ஏய் வாடா டேய் நான் தான் இங்க வாடா. எடுறா. ஓடுங்க गाइस. நான் அப்படியே உங்களை துரத்திட்டு வரணுமா? சும்மா எடு. இந்த இது போடுவாங்கடா ரீஸ் மாதிரி. வா நான் ஓடுறேன். அப்படியே வா. ஓடியாடா. ஏய் கீழே பார்த்து ஓடுங்கடா. கால் டேய் ரெண்டு கட்ட வரல இதா இருக்குடா என்னமோ மாதிரி. ஏய் கட்ட வரல கால் இல்ல ஒரு மாதிரி விரக்கிதுடா. ஐயோ வலிக்குதுடா. இதுல ஏசி வேற போறாரு. இந்த வண்டி வந்துச்சுல அந்த அங்க பாருடா. இங்க வந்துட்டோம் நாங்க. போடுக்கணும். நல்லா இருக்கு. பாட்டு டவுன்லோட் பண்ணிருக்கியாடா? டேய் நல்ல வைபான பாட்டா போங்கடா, டான்ஸா போடுவோம். சரி நான் போறேன். எடுக்கவே மாட்டேன். டேய் அத கனெக்ட் பண்ணி விடு. வந்தா. ஏய் இங்க இருந்து அதிரப்பள்ளிக்கு வந்து மேல போனாதே 14 கிலோமீட்டரா வால்பாறைக்கு. அதிரப்பள்ளிக்கு போறதா இருந்துச்சுன்னா இங்க இருந்து ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர்ல போய் ரைட் எடுத்தீங்கன்னா அதிரப்பள்ளியா.
பக்கம் தான். போய்க்கலாம் நான் வால்பாறை போயிட்டு போய்க்கலாம். வால்பாறை என்ன வியூ பாயிண்ட்? ஃபால்ஸ் போறோம்டா. வால்பாறைனா சோலார் டேம் இருக்கு. சரி ஓகே. சரி, சோலையார் டேம் கனெக்ட் பண்ணிட்டே பண்ணலடா. டவர் இல்லடா இங்க பாரு. ப்ளூடூத்துக்கு இருக்குடா. ஏய் லூசு பையல நெட் இருக்குடா. இதுக்கு தான் டவுன்லோட். வால்பாறைல கண்டுபிடிச்சாச்சு. ஆமாண்ணே. ஆனா இங்க வால்பாறையில எதுக்கு காட்டுற கிரவுண்ட் பேசி என்ன வாங்குறீங்களா இல்லையா? அங்க கேட்டாங்க பெட்ரோல் சைடு. என்னது இருக்கு. ராகுல் அம்மா வீட்ல இறக்கி விட்டுடா. நீ என்னடா திடீர்னு மாறற சஞ்சய்? படிக்கிறேன் நடுவுல. என்ன மாறற? நான் போய் தூங்குறேன். நாய் கிடைக்கிற டைத்துல நைட் வந்துறலாம் பச்சை. ஏய் 3 எக்ஸாம்ல போய் தூங்குறேன்டா. மதியம் வந்துறலாம் ஏன்டா பயப்படுற வர? இல்லடா இந்த படம்டா சண்டைக்குழி படத்துல விசால் சொல்லுவார்ல ப்ரோ 365 நாள் படிக்காதத இன்னைக்கு போய் நீங்க படிக்க போறீங்களா அப்படின்னு. படிச்சுக்கோண்டா அவனுக்கு பிரச்சனை இல்ல. நாவத்துல தூக்கி இந்த தூங்காம போய் எக்ஸாம் செமஸ்டர். எங்கடா என் தலை ராகுல தான். உன் மூஞ்சி கண்ணாடியை விட்டு ஃபோக்கஸ் பண்ணினா எப்படி எனக்கு தெரியும்? ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும் வெளியில வாடா. வாங்கடா. வாங்க இந்த மரத்துக்கு அப்படியே கைஸ் எங்கே வந்துருக்கணும்? சோலார் டேம் வந்துருக்கோம். இல்லை குளிக்கலாம்னு ஆசையா வந்தோம் கைஸ். ஆனா நமக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான் கைஸ். ஏமாட்டம் தான். இங்க காட்டுறோம். இங்க பாருங்க கைஸ், உங்களுக்கு கிட்ஸ் ஃபேமிலியா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண பார்க் இருக்கு கைஸ். அப்படி போய் குளிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம கிருஷ்ணா கூட வந்து நம்ம சோலையார் வந்தாச்சு. பாருங்க என்ன சோலையாரில் தண்ணி தான் இல்லை, குளிக்க முடியல. இவனை நம்பி எங்கேயும் போக முடியாது. எங்களோட டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரே வருதேன். பார்த்துக்கோங்க கிருஷ்ணாமா. கிருஷ்ணாமா இது வந்து டிரைவர் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் 5 பேர் தான், யாருமே இல்லை டிரைவர்லாம். அடுத்த செகண்ட் டிரைவர் யார் தெரியுமா? சஞ்சய். பெரிய வேலையா சொல்ற மாதிரி பெரிய வேலையா பார்த்து விட்டானா. பெரிய வேலையை நீமே தான் பார்க்கவே போறேன். 3வது மெயின் டிரைவர் வந்து ராகுல். ஆமா நான் கரெக்டாக ஓட்டிடுவேன். இது பார்த்து சொல்லு. ஆமா கைஸ் கரெக்டா நான் ஓட்டுவேன். கரெக்டா இருந்தா பொரட்டா, இல்லைன்னா ராகுல் மண்டபுரம் வந்தவன் கடிச்சிட்டு நாடுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதோட வந்தது தப்பு கைஸ். இந்த மாதிரி ஆட்களோட வராதிங்க. ஏன் கைஸ்? உன்னை மாதிரி இது போட வச்சுட்டு இந்த வாந்தி எடுக்கிறவன் ஒருத்தவன், கார் ஓட்டவே தெரியாம ஓட்டத்தான் கேட்கிறவன் ஒருத்தவன், நீ ஒருத்தன் வந்து எல்போர்டு. நான் மட்டும் கைஸ் அதே கொஞ்சம் தெளிவான ஆளுக்கு. ஆஃப் பண்றோம்.